நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பாரம்பரிய இளவட்ட கல் தூக்கி சாதனை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த தாமரைக்குட்டிவிலையை சேர்ந்தவர் கண்ணன். இவர் உலக அளவில் பல்வேறு பளுதூக்கும் போட்டிகளில் கலந்து கொண்டு இந்தியாவின் இரும்பு மனிதன் என்று பெயர் பெற்றுள்ளார். மேலும் ஜேசிபி இயந்திரம், கனரக வாகனங்களை கயிறு கட்டி சாலைகளில் இழுத்து பல்வேறு சாதனைகளை புரிந்தார். மேலும் வருகின்ற 2025 ஆண்டுக்கான உலக இரும்பு மனிதன் போட்டியில் தன்னை தயார்படுத்தி கொண்டு வருகிறார். இந்நிலையில் தனது 5வது புதிய உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் பகுதியில் உள்ள ரோஹிணி பொறியியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. இந்த முயற்சியில் இளைஞர்கள் இடையே உடல் ஆரோக்கியத்தை பேண வேண்டும் என்று, போதை பழக்கங்களை கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் 11 இளவட்ட கற்களை ஒன்றன் பின் ஒன்றாக தூக்கும் சாதனை படைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மேலை நாடான அப்ராட் 5 கற்களை மார்பு உயரத்திற்கு உள்ள இருப்பிடத்தில் துவக்கி வைக்க வேண்டும். ஆனால் தமிழரின் பாரம்பரியமான இளவட்ட கல்லானது தலை உயரம் தூக்கி பின்புறம் எரிய வேண்டும். இதை 11 முறை தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக 10 நிமிடத்தில் 1250 கிலோ எடைகளை தூக்கி புதிய சாதனை குமரி மாவட்டத்தை சேர்ந்த இந்தியாவின் இரும்பு மனிதன் பட்டதாரியான கண்ணன் நிகழ்த்தியுள்ளார். இது மாணவர்களிடையே போதை பழக்கத்திற்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் தனது 5வது உலக சாதனையாகவும் நிகழ்ந்துள்ளது என தெரிவித்துள்ளார். இந்த சாதனை சோழன் புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம்பெற்று உள்ளது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இரும்பு மனிதன் கண்ணன் கூறுகையில், பொருளாதார நிலையில் பின்தங்கிய என்னை தமிழக அரசு ஊக்குவித்தால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னை போன்று 100 இரும்பு மனிதனை உருவாக்க முடியும் எனவும், மத்திய அரசு என் உடல் அமைப்பிற்கு ஏற்ப இராணுவத்தில் பணிபுரியும் வாய்ப்பு அளித்தால் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சேவை செய்ய காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதேபோன்று போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு விளம்பரத்தில் தன்னை மாடலாக ஈடுபடுத்திக் கொள்ள அரசு முன்வர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன்.